லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நீர் பூத்த நெருப்பாக இருந்த இஸ்ரேல் ஈரான் போர் இப்போது பகிரங்கமாக வெடித்துவிட்டது. ஈரான் மீது வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலுக்கு பிறகு இந்த போர் துவங்கியது. 6 நாட்களாக இரு நாடுகளும் மாறி மாறி தீவிர வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. ஏவுகணை மற்றும் ராக்கெட் குண்டுகளை சுமந்து சென்ற ஈரானின் அணுக்கூடங்கள், ராணுவ தளங்கள், ராணுவ அதிகாரிகளின் இருப்பிடங்களை தேடி கண்டுபிடித்த இஸ்ரேல் போர் விமானங்கள் தொடர்ச்சியாக குண்டு வீசி வருகின்றன. பதிலுக்கு தரையிலிருந்து பறந்து சென்று தரைப்பகுதியை தாக்கி அழிக்கும் சக்தி வாய்ந்த க்ரூஸ், பாலிஸ்டிக், ஹைபர்சோனிக் ஏவுகணை ரகங்களை வைத்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கி வருகிறது. கொத்து கொத்தாக ட்ரோன்களை அனுப்பியும் இஸ்ரேலில் ஈரான் குண்டுமழை பொழிகிறது. இஸ்ரேல் குண்டுவீச்சை ஈரானால் பெரிய அளவில் தடுக்க முடியவில்லை. எனவேதான் அதன் அணு கட்டமைப்புகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், ராணுவ தளங்கள் நொறுங்கி விழுந்தன. முக்கியமான 9 அணு விஞ்ஞானிகள், பிரதான ராணுவ தளபதி உட்பட 9 தளபதிகளையும் இஸ்ரேல் துல்லியமாக குண்டு வீசி கொண்டிருக்கிறது. இதுவரை நடந்த தாக்குதலில் ஈரானில் 300 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 1000க்கும் அதிகமான மக்கள் காயமடைந்துள்ளனர். அதே நேரம் இஸ்ரேலுக்கு இவ்வளவு இழப்பு இல்லை. ஈரானோடு ஒப்பிடும்போது இஸ்ரேல் முக்கியமான எந்த கட்டுமானங்களையும் இழக்கவில்லை. இதுவரை 28 பேர் மரணமடைந்துள்ளனர். 500க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இத்தனைக்கும் கொத்து கொத்தாக ட்ரோன்கள், 400க்கும் அதிகமான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் வீசி இருக்கிறது. இருப்பினும் பெரிய சேதம் இல்லை. காரணம் இஸ்ரேலின் வலிமையான வான்தடுப்பு கவசங்கள் தான். உலக அளவில் பெயர் போன அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஆரோ 2, ஆரோ 3 என 4 ஏவுகணை தடுப்பு கவசங்கள் இஸ்ரேலிடம் உள்ளன. பேட்ரியாட்ஸ், தாட் மற்றும் ஏவுகணை தடுப்பு போர்க்கப்பலையும் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய வான் தடுப்பு கவசம் இஸ்ரேலுக்கு இருப்பதால் தான் ஈரான் அளவு பேரிழப்பை சந்திக்கவில்லை. ஆனால் இவ்வளவு பாதுகாப்பான நிலை இன்னும் எத்தனை நாள் தொடரும் என்பதுதான் இப்போது இருக்கும் மிகப்பெரிய கேள்வி. காரணம், இஸ்ரேல் வசம் இருப்பு இருக்கும் இடைமறிப்பு ஏவுகணைகள் வேகமாக குறைந்து வருகின்றன. அதாவது ஈரான் இதுவரை 400க்கும் அதிகமான சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. ஈரான் வீசும் ஒரு ஏவுகணையை தடுக்க வேண்டுமென்றால் இஸ்ரேலில் இருக்கும் வான்தடுப்பு கவசங்கள் பல இடைமறிப்பு ஏவுகணைகளை ஏவிவிடும். அவை நடுவானில் ஈரான் ஏவுகணைகள் மீது மோதி அவற்றை தாக்கி அழித்துவிடும். குறிப்பாக ராக்கெட் குண்டுகள், சிறிய ரக ஏவுகணைகளை தடுக்க அயன் டோம் உதவும். நடுத்தரமான ஏவுகணைகளை டேவிட் ஸ்லிங் பார்த்துக் கொள்ளும். சக்தி வாய்ந்த நீண்ட தூர ஏவுகணைகளை ஆரோ 2, ஆரோ 3 ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் துவம்சம் செய்யும். இஸ்ரேல் மீது ஈரான் வீசும் ஏவுகணைகள் எல்லாமே நீண்ட தூரம் சென்று தாக்கும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள். இவற்றை பெரும்பாலும் இடைமறித்து அழிப்பது ஆரோ 2, ஆரோ 3 ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் தான். 6 நாட்களாக தொடர்ந்து இஸ்ரேலை ஈரான் தாக்கி வருகிறது. 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி இருக்கிறது. குறிப்பாக இரவு முழுவதும் இஸ்ரேலின் வான் தடுப்பு கவசங்கள் பிஸியாக இருக்க வேண்டிய நிலை உள்ளது. அதிலும் ஆரோ 2, ஆரோ 3 ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் ஏராளமான இடைமறிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்திவிட்டன. இதனால் அவற்றுக்கான இடைமறிப்பு ஏவுகணைகளுக்கு இப்போது கடும் பற்றாக்குறை ஏற்படும் நிலை உள்ளது. இது தொடர்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்னும் அமெரிக்காவின் புலனாய்வு ஊடகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரான் 6 நாட்களாக நடத்தி வரும் தாக்குதலைப் போல் தினமும் ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலால் 10 முதல் 12 நாட்களுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது. ஆரோ தடுப்பு சிஸ்டங்களுக்கான இடைமறிப்பு ஏவுகணை முற்றிலும் காலியாகிவிடும். ஈரான் ஏவுகணைகளை இடைமறிக்க இஸ்ரேலிடம் ஒன்றும் இருக்காது. நிராயுதபாணியாக நிற்க வேண்டிய நிலை வரும். அது மட்டும் நடந்தால் ஈரானின் சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் இஸ்ரேலின் கட்டமைப்புகளை சல்லி சல்லியாக நொறுக்கிவிடும். இதனால் தான் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி கூடங்கள், ஏவுகணை குடோன்களை குறிவைத்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசி வருகின்றன. ஈரான் வசம் இருக்கும் ஏவுகணைகளில் 40% இப்போது அழித்துவிட்டதாக இஸ்ரேல் சொல்கிறது. எஞ்சிய இருப்பை வேட்டையாட தொடர்ந்து குண்டு வீசுவோம் என்று எச்சரித்துள்ளது.
அதே நேரம் ரகசிய இடத்தில் கற்பனை பண்ண முடியாத அளவு ஏவுகணைகளை ஈரான் பதுக்கி வைத்திருக்கக்கூடும் என்றும் சில தகவல்கள் சொல்கின்றன. அடுத்த ஒரு வாரத்துக்குள் ஈரானின் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளையும் ஏவுகணை ஏவுதளங்களையும் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் அழிக்காவிட்டால் அதற்கு பெரும் பின்னடைவு ஏற்படக்கூடும். அல்லது அமெரிக்கா உடனடியாக களத்துக்கு வர வேண்டும். இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானில் குண்டுமழை பொழிய வேண்டும். இது நடந்தால் ஈரானை வேகமாக பலவீனப்படுத்தி வழிக்கு வர வைக்க முடியும். அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் இதற்கான எண்ணம் இருக்கிறது. முன்கூட்டியே G7 மாநாட்டிலிருந்து திரும்பிய டிரம்ப் கமெனிக்கும் ஈரானுக்கும் பகிரங்க மிரட்டல் விடுத்தார். நிபந்தனையின்றி அமெரிக்காவிடம் ஈரான் சரணடைய வேண்டும் என்று எச்சரித்தார். ஆனால் இதுவரை ஈரானிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. மாறாக இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலுக்கு இனி இரக்கமே காட்டாமல் மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க வேண்டும் என்ற பாதாளத்தில் பதுங்கியிருக்கும் கமெனி உத்தரவிட்டுள்ளார். இது டிரம்பின் ஆத்திரத்தை இன்னும் சீண்டி இருக்கிறது. எனவே அமெரிக்கா நேரடி களத்துக்கு வரவும் வாய்ப்பிருக்கிறது. அப்படி நடந்தால் இஸ்ரேலுக்கு நல்லது. இல்லாவிட்டால் இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இஸ்ரேலுக்கு தேவைப்படும் இடைமறிப்பு ஏவுகணைகளை கொத்து கொத்தாக அமெரிக்கா கொடுக்க வேண்டும். அவசரமாக இஸ்ரேலுக்குள் அவற்றை கொண்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் இப்போது போல ஈரானின் தாக்குதலை இஸ்ரேலால் சமாளிக்க முடியும். இல்லாவிட்டால் ஈரானுக்கு ஏற்படும் பேரிழப்பை போல் இஸ்ரேலும் பேரிழப்பை சந்திக்க வேண்டிய நிலை வரும். இதற்கிடையே நிலைமையை சமாளிக்கும் வகையில் இடைக்கால நடவடிக்கையாக இஸ்ரேல் ராணுவம் ஒரு முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஈரான் வீசும் எல்லா ஏவுகணைகளையும் இடைமறிக்க வேண்டிய தேவை இல்லை. இனி தேர்வு செய்து இடைமறிக்க வேண்டும். குடியிருப்புகள், கட்டமைப்புகளை நோக்கி வரும் ஏவுகணைகளை மட்டும் இடைமறித்து அழிக்க வேண்டும். வயல் பகுதி, திறந்த வெளிகளில் விழப்போகும் ஏவுகணைகளை ஊடுருவ விட்டுவிட வேண்டும். அவற்றை இடைமறிக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் ஆரோ தடுப்பு சிஸ்டங்களில் பயன்படுத்தும் இடைமறிப்பு ஏவுகணைகளை பெரிய அளவில் மிச்சப்படுத்தலாம் என்று கணக்கு போட்டுள்ளது.